கதை 1. அவமானத்தில் பிறந்த பேரரசு. சாணக்கியர் ஒரு நாள் ஒரு அரச அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். அங்கே அரசன் அவரை அவமானப்படுத்தினான். எல்லோரின் முன்னாலேயே வெளியே தள்ளினான். அந்த நொடி சாணக்கியர் கோபப்படவில்லை, அழவில்லை. சத்தியம் செய்தார், இந்த அரசனை வீழ்த்துவேன். அந்த வழியில் அவர் சந்தித்தான் ஒரு சிறுவன். அவன்தான் சந்திரகுப்தன் மௌரியன். மோரல்: அவமானம் உங்களை அழிக்க வேண்டாம், அது உங்களை அரசனாக மாற்ற வேண்டும். கதை 2. சூடான கஞ்சி கற்றுத்தந்த பாடம். ஒரு நாள் சாணக்கியரின் தாய் சூடான கஞ்சியை நடுவிலிருந்து சாப்பிட்டாள். கையில் தீக்காயம். சாணக்கியர் அப்போது உணர்ந்தார், எதையும் நடுவிலிருந்து தொடங்கினால் அழிவுதான். மோரல்: வாழ்க்கை, பணம், தொழில் மெதுவாக முனையிலிருந்து தொடங்க வேண்டும். கதை 3. ரகசியம் என்ற ஆயுதம். ஒருவன் தன் திட்டங்களை எல்லோரிடமும் சொன்னான். சாணக்கியர் சிரித்தார். ரகசியம் வெளியில் வந்த நொடியே அது உன் எதிரியின் ஆயுதம். மோரல்: அதிகமாக பேசாதே, அமைதியே உண்மையான சக்தி. கதை 4. இனிய பொய் வர்சஸ் கடினமான உண்மை. இருவர் சாணக்கியரிடம் வந்தனர். ஒருவன் இனிமையாக பேசினான், மற்றவன் கடினமாக உண்மையை சொன்னான். சாணக்கியர் தேர்ந்தெடுத்தது உண்மையை சொன்னவனை. மோரல்: உங்களை காயப்படுத்தும் உண்மை உங்களை காப்பாற்றும், இனிய பொய் உங்களை அழிக்கும். கதை 5. முட்டாள் நண்பன் ஆபத்து. சாணக்கியர் கூறினார், முட்டாள் நண்பனை விட புத்திசாலி எதிரி மேலானவன். ஏன் தெரியுமா? எதிரி எச்சரிக்கையுடன் நடப்பான், ஆனால் முட்டாள் நண்பன் உங்களை அறியாமலே வீழ்த்துவான். மோரல்: நண்பர்கள் தேர்வில் கவனம், தவறான ஆலோசனை அழிவு. கதை 6. அரசன் எப்போது வீழ்வான். ஒரு அரசன் படை இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் மக்களின் நம்பிக்கை இல்லை. அவன் வீழ்ந்தான். சாணக்கியர் சொன்னார், மக்களின் ஆதரவு இல்லாத அதிகாரம் மணலில் கட்டிய மாளிகை. மோரல்: மரியாதை இல்லாத சக்தி நீண்ட நாள் நிலைக்காது. கதை 7. தோல்வி என்பது முடிவல்ல. சாணக்கியர் பலமுறை தோல்வியடைந்தார், ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய யுக்தி. தோல்வி உன்னை நிறுத்தாது, நீ நிறுத்தினால்தான் அது தோல்வி. மோரல்: வீழ்வது தோல்வி அல்ல, எழாமல் இருப்பதுதான் தோல்வி. இந்த உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதம் பணம் இல்லை, படை இல்லை, அறிவு. இந்த அறிவை வைத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் சாணக்கியர். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாணக்கியரின் 7 சக்தி வாய்ந்த கதைகள் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். கடைசி கதையோ உங்களை சிந்திக்க வைக்கும். கதை 8. பொறுமையில்லாதவன் தூர்க்கிறான். ஒரு இளைஞன் சாணக்கியரிடம் கேட்டான், எனக்கு உடனடி வெற்றி வேண்டும். சாணக்கியர் சிரித்தார். அவனிடம் ஒரு விதையை கொடுத்து சொன்னார், இதை இப்போவே மரமாக்கு. அவன் முடியாது என்றான். சாணக்கியர் சொன்ன பதில்: அப்படித்தான் வெற்றியும். பொறுமையில்லாதவன் அதை பார்க்கவே முடியாது. மோரல்: உடனடி லாபம் தேடாதே, நீடித்த வெற்றியை உருவாக்கு. கதை 9. ஏழை மனம் வர்சஸ் பணக்கார மனம். ஒரு மனிதன் சாணக்கியரிடம் சொன்னான், நான் ஏழை, அதனால்தான் தோல்வி. சாணக்கியர் பதில்: நீ ஏழை இல்லை, நீ ஏழை போல சிந்திக்கிறாய். மோரல்: பணமில்லாதது பிரச்சனை அல்ல, சிந்தனை குறைவாக இருப்பதே உண்மையான வறுமை. கதை 10. கோபம் என்ற விஷம். ஒருவன் தன் கோபத்தால் பல முடிவுகளை தவறாக எடுத்தான். சாணக்கியர் சொன்னார், கோபம் என்பது நீ குடிக்கும் விஷம், எதிரி இறக்க வேண்டும் என்று நினைத்து. மோரல்: கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை நாசமாக்கும். கதை 11. எல்லோரையும் நம்பாதே. ஒரு அரசன் எல்லோரையும் நம்பினான். அவனுக்கே தெரியாமல் அவன் அருகிலிருந்தவர்கள் அவனை வீழ்த்தினார்கள். சாணக்கியர் கூறினார், அதிக நம்பிக்கை அதிக ஆபத்து. மோரல்: நம்பிக்கை தேவை, ஆனால் கண்மூடி நம்பிக்கை வேண்டாம். கதை 12. உண்மையான பலம் எது? ஒருவர் கேட்டார், பலமா முக்கியம், பணமா முக்கியம்? சாணக்கியர் பதில்: சிந்தனை. சரியான சிந்தனை இருந்தால் பலம் வரும், பணம் வரும், அதிகாரம் வரும். மோரல்: உன் மனமே உன் மிகப்பெரிய ஆயுதம். கதை 19. பலவீனத்தை வெளிக்காட்டாதே. ஒரு அரசன் தன் பயத்தை தன் அமைச்சரிடம் சொன்னான். சாணக்கியர் கடுமையாக எச்சரித்தார், உன் பலவீனம் ஒருவருக்குத் தெரிந்தால் அது இனி பலவீனம் அல்ல, அது ஆயுதம். அந்த அரசன் அதே பலவீனத்தால் வீழ்ந்தான். பின் மோரல்: உன் பயம், உன் சந்தேகம், உன் திட்டம் எல்லாம் உன்னோடு மட்டும் இருக்க வேண்டும். கதை 20. நல்லவன் என்ற பெயர் போதாது. ஒருவன் சொன்னான், நான் ரொம்ப நல்லவன். சாணக்கியர் சிரித்தார், ஆடு கூட நல்லதுதான், அதனால்தான் அது பலியாகிறது. பின் மோரல்: நல்லவனாக இரு,
ஆனால் முட்டாளாக இராதே. கதை 21. எதிரி வெளியில் இல்லை. ஒரு அரசன் எதிரிகளை தேடினான். சாணக்கியர் சொன்னார், உன் எதிரி உன் அரண்மனையில்தான் இருக்கிறான். அவன் நம்பவில்லை. அவனையே அவனுடைய நெருங்கியவன் வீழ்ந்தான். பின் மோரல், அதிக நெருப்பம் அதிகம் ஆதக்கரு. கதை 22. அதிகாரம் என்ற மாயை. ஒருவன் அதிகாரம் கிடைத்ததும் மாறிவிட்டான். சாணக்கியர் எச்சரித்தார், அதிகாரம் உன் உண்மை முகத்தை காட்டும் கண்ணாடி. பின் மோரல், அதிகாரம் உன்னை உயர்த்தவில்லை, அது நீ யார் என்பதை வெளிப்படுத்தியது. கதை 23. எப்போது கொடூரமாக இருக்க வேண்டும்? ஒரு அரசன் கேட்டான், எப்போதும் நல்லவனாக இருக்கலாமா? சாணக்கியர் பதில், கருணை தவறான இடத்தில் கொடூரமாக மாறும். பின் மோரல், கருணையும் புத்தியும் சமநிலையில் இருக்க வேண்டும். கதை 24. அவசரம் அழிவை தரும். ஒருவன் அவசரமாக முடிவெடுத்தான். சாணக்கியர் சொன்னார், அவசரம் முட்டாள்களின் ஆலோசகர். பின் மோரல், முக்கிய முடிவில் அமைதி அவசியம். கதை 25. உண்மையான ஆட்சி. ஒருவன் கேட்டான், நான் எப்படி ஆட்சி செய்வது? சாணக்கியர் சொன்னார், முதலில் உன் மனதை ஆளு. பின் மோரல், சுய கட்டுப்பாடு இல்லாதவன் பிறரை ஆள முடியாது. கதை 13. நேரம்தான் உண்மையான அரசன். ஒரு அரசன் பெருமையுடன் சொன்னான், என்னிடம் சக்தி இருக்கிறது. சாணக்கியர் அமைதியாக பதிலளித்தார், சக்தி உன்னிடமில்லை, நேரம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே அரசன் நேரம் மாறியதும் அனைத்தையும் இழந்தான். மோரல், நேரத்தை மதிக்காதவன் நேரத்தால் அழிக்கப்படுவான். கதை 14. ஏழையை இகழ்ந்தவன் வீழ்ந்தான். ஒருவன் ஏழைகளை இகழ்ந்தான். அவர்களை பயனில்லாதவர்கள் என்றான். சாணக்கியர் சொன்னார், இன்று ஏழை, நாளை அரசன். அவமானம் விதைக்காதே. மோரல், யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. வாழ்க்கை வேகமாக திரும்பும். கதை 15. அறிவு இல்லாத பக்தி. ஒருவன் தினமும் பூஜை செய்தான். ஆனால் முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்தான். சாணக்கியர் கடுமையாக சொன்னார், அறிவு இல்லாத பக்தி கண்கள் இல்லாத பயணம். மோரல், பக்தியுடன் புத்தியும் சேர வேண்டும். கதை 16. பணம் வரும் இடம். ஒருவன் கேட்டான், பணம் எங்கே கிடைக்கும்? சாணக்கியர் பதில், பிரச்சனை இருக்கும் இடத்தில்தான் பணம் பிறக்கும். பிரச்சனை தீர்க்க கற்றுக்கொண்டவன் எப்போதும் ஏழையாக மாட்டான். மோரல், பிரச்சனையை பயப்படாதே, அதுதான் வாய்ப்பு. கதை 17. நாவே உன் எதிரி. ஒருவன் அதிகமாக பேசினான். அதனால் அவன் ரகசியங்கள் வெளியானது. சாணக்கியர் சொன்னார், வாளை விட நாவு ஆபத்தானது. மோரல், அமைதி புத்திசாலியின் அடையாளம். கதை 18. உழைப்பு வெர்சஸ் சாக்கு. ஒருவன் தோல்விக்கு காரணம் சொன்னான். சாணக்கியர் கேட்டார், நீ உழைத்தாயா? அவன் மௌனம். மோரல், சாக்கு சொல்பவன் முன்னேற மாட்டான். கதை 33. பணம் எதை கேட்கிறது? ஒருவன் கேட்டான், பணம் என்னிடம் ஏன் தங்கவில்லை? சாணக்கியர் பதில், பணம் அன்பை கேட்காது, ஒழுக்கத்தை கேட்கும். வருமானம் இருந்தும் ஒழுங்கு இல்லாதவன் எப்போதும் ஏழைதான். மோரல், பணம் வருவது முக்கியமல்ல, அது தங்குவதுதான் முக்கியம். கதை 34. சேமிப்பு இல்லாத செல்வம். ஒரு அரசன் அதிக வருமானம் பெற்றான். ஆனால் சேமிக்கவில்லை. சாணக்கியர் எச்சரித்தார், மழைக்காலம் எப்போதும் சொல்லி வராது. சில காலத்தில் அரசன் தாழ்ந்தான். மோரல், சேமிப்பு இல்லாத செல்வம் மணன் மீது எழுதிய எழுத்து. கதை 35. உழைப்பு பிளஸ் யுக்தி. ஒருவன் பகலிரவு உழைத்தான். ஆனால் ஏழை. சாணக்கியர் சொன்னார், உழைப்பு மட்டும் போதாது, யுக்தி சேர வேண்டும். மோரல், கடின உழைப்பு பிளஸ் புத்திசாலித்தனம் செல்வத்தின் சூத்திரம். கதை 36. கடன் என்ற சங்கிலி. ஒருவன் கடனில் வாழ்ந்தான். சாணக்கியர் கடுமையாக சொன்னார், கடன் மனிதனை அடிமையாக்கும். மோரல், தேவைக்கு கடன் சரி, ஆசைக்கு கடன் அழிவு. கதை 37. வருமானம் பல வழிகளில். ஒரு அரசன் ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைத்தான். சாணக்கியர் எச்சரித்தார், ஒரே கிளையில் உட்கார்ந்தவன் காற்றை பயப்பட வேண்டும். மோரல், ஒரே வருமானம் ஆபத்து, பல வழி வருமானம் பாதுகாப்பு. கதை 38. யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும்? ஒருவன் கேட்டான், எல்லோருக்கும் உதவலாமா? சாணக்கியர் பதில்,
நன்றி அறியாதவனுக்கு கொடுத்த பணம் விஷம். மோரல்: உதவி செய், ஆனால் கண்களுடன். கதை 39. செல்வம் எப்போது அதிகாரமாக மாறும்? சாணக்கியர் சொன்னார், செல்வம் அறிவோடு சேர்ந்தால் அதிகாரம். புத்தி இல்லாத பணம் தற்காலிகம். மோரல்: அறிவு பிளஸ் செல்வம் நீடித்த சக்தி. கதை 40. எல்லோரும் நண்பர்கள் அல்ல. ஒரு அரசன் அனைவரையும் நண்பன் என்றான். சாணக்கியர் சொன்னார், புன்னகை காட்டுபவன் நண்பன் அல்ல, அவன் முகமூடி அணிந்தவன். பின்னகை: நண்பனை வார்த்தையால் அல்ல, செயலால் மதிப்பிடு. கதை 41. அதிக நெருக்கம் ஆபத்து. ஒருவன் எல்லா ரகசியங்களையும் நண்பனிடம் சொன்னான். சாணக்கியர் எச்சரித்தார், அதிக நெருக்கம் அதிக ஆபத்து. பின்னகை: உன் வாழ்க்கையில் எல்லைகளும் அவசியம். கதை 42. உண்மையான நண்பன் யார்? சாணக்கியர் சொன்னார், உன் வீழ்ச்சியில் உன்னோடு நிற்பவன் உண்மையான நண்பன். வெற்றியில் எல்லோரும் இருப்பார்கள். பின்னகை: சோதனைதான் உண்மையை வெளிப்படுத்தும். கதை 43. பகைவரை முழுமையாக அழி. ஒரு அரசன் எதிரியை விட்டுவிட்டான். சாணக்கியர் கடுமையாக சொன்னார், பாம்பை அரைச்சாக விட்டால் அது கடிக்கும். பின்னகை: ஆபத்தை பாதியில் விட்டுவிடாதே. கதை 44. உறவுகள் ஏன் உடைகின்றன? ஒருவன் கேட்டான், உறவுகள் ஏன் பிரிகின்றன? சாணக்கியர் பதில்: எதிர்பார்ப்பு நன்றி இல்லாமல் மாறும்போது. பின்னகை: எதிர்பார்ப்பு குறைந்தால் அமைதி அதிகம். கதை 45. யாரை நம்பலாம்? ஒரு அரசன் கேட்டான், நான் யாரை நம்புவது? சாணக்கியர் பதில்: சோதனை இல்லாமல் யாரையும் நம்பாதே. பின்னகை: நம்பிக்கை பரிசோதனைக்கு பிறகே. கதை 46. துரோகி எப்படி பேசுவான்? சாணக்கியர் சொன்னார், துரோகி உன்னை காக்கும் வார்த்தை பேசுவான், ஆனால் செயல் வேறு. பின்னகை: வார்த்தையை விட செயலை கவனி. சாணக்கியர் மனிதர்களை ஏமாற்ற சொல்லவில்லை, மனிதர்களை புரிந்து கொள்ள சொன்னார். உங்கள் சிந்தனையை மாற்றியதா? அப்படியானால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். உண்மை புரிந்தவர்களுக்கு.